பாட்டி. மண்டபத்துல நிறைய விஷயம் நடந்து போச்சு பாட்டி. அம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போய் அவங்க எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. என்னடா கண்ணு சொல்ற? துரத்தி விட்டுட்டாளா? மண்டபத்துல அப்படி என்னதான் நடந்தது? எங்கயாவது போய் தொலைங்க. இனிமே எனக்கு 4 மகளுங்க இல்ல, 3 மகளுங்க தான். ஒருத்தி செத்துட்டான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க அம்மாவுக்கு உங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் கோவப்படுவா. எல்லாருமே சேர்ந்து அவளை சமாதானப்படுத்தி இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை சேர்த்துப்பான்னு நானும் நினைச்சேன். ஆனா இப்படி வீட்டை விட்டு விரட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அழாத கண்ணு, அழாதம்மா, அழாத. அழாதரா கண்ணு, அழாத. பாத்துக்கலாம், விடு, பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். வாங்கம்மா. துர்கா அக்கா. அதான் நாங்க வந்துட்டோம்ல, அழாத. ராஜா, எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே அலைஞ்சு திரிஞ்சு என்ன ஜாமீன்ல எடுத்த. நம்மளையும் மீறி சில விஷயங்கள் நடக்கிறப்போ என்ன பண்ண முடியும்? அவசரப்பட்டு நாங்க கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அதனாலதானே எல்லா பிரச்சனையும். இருந்தாலும் அம்மா கொடுத்த தண்டனை அதிகம்னு தோணுது. இப்படி கோவில்ல வந்து யாரோ இல்லாத அனாதை மாதிரி இருக்கீங்க. சரி விடுமா, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அத்தை எத்தனை நாளைக்கு இப்படியே கோவத்தோட இருந்துட போறாங்க? அவங்க மனசு மாறும். இல்ல நாம எல்லாரும் சேர்ந்து அவங்க மனசை மாத்தி இவங்களை சேர்த்து வைப்போம். இது அம்மா உனக்காக வாங்கின தாலி. உன் கழுத்துல ஏறதான் நியாயம். இந்த தாலியை துர்கா கழுத்துல கட்டுங்க. வாங்க, இங்கே இருங்க, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். அப்பனே சண்முகா, முருகா, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பாவி கண்ணு, மத்த எல்லா கண்ணுங்களும் திருஷ்டி கழிஞ்சு போகணும். அப்பா, அக்கா, தங்கச்சி, மாமான்னு இப்படி எல்லா உறவுகளும் இருந்தும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி வந்து நிக்கிறீங்களே, அது நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் வணங்குற என் அப்பா முருகன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். காலப்போக்கில் எல்லாம் நல்லாயிடும். ஐயா, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போம்மா. சரிங்க பாட்டி. போங்க, போய்யா உள்ள போயிருங்க. அங்க நேரம் பூஜை ரூமுக்கு போயிடுங்க. இந்த வரேன். அம்மாடி, வாமா, வந்து சாமிக்கு விளக்கேத்து வா. வா கண்ணு.
கடவுளே, என்னோட அம்மா எங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அவங்க சீக்கிரமே மனசு மாறி எங்க 2 பேரையும் ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். எடுத்துக்கையா.